அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 2020ற்கான நடப்பு நிகழ்வுகள் கேள்விகளை பார்க்கலாம். நிலம் மற்றும் சொத்து பதிவுகளுக்காக தரணி என்ற இணையதளத்தை எந்த மாநில முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார்? இதற்கான விடை தெலுங்கானா மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ். எந்த மாநிலத்தில் முதலில் நீர்வழி விமான சேவை தொடங்கப்பட்டது? இதற்கான விடை குஜராத் மாநிலம் கேவாடியாவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மத்திய நிதித்துறை செயலராக இருப்பவர் யார்? இதற்கான விடை அஜய் பூஷன் பாண்டே. உலகிலேயே அதிக அளவு நெகிழி கழிவுகளை வெளியேற்றும் நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு முன்னிலையில் இருப்பதாக சமீபத்திய ஆய்வு கூறியுள்ளது? இதற்கான விடை அமெரிக்கா. மேற்கத்திய படங்களில் ஜேம்ஸ் பாண்ட் கதாநாயகனாக நடித்த நடிகர் யார்? இதற்கான விடை சீன் கானரி. சமீபத்தில் தலைமை தகவல் ஆணையராக பொறுப்பேற்று கொண்டுள்ளவர் யார்? விடை யஷ்வர்தன் குமார் சின்ஹா. பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த நாட்டில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை இந்தியா. பெண் விஞ்ஞானிகளுக்காக உதவி செய்ய SERB பவர் திட்டத்தை துவக்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை ஹர்ஷவர்தன். SERB பவர் இதனுடைய விரிவாக்கம் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு ப்ரொமோட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் உமன் இன் எக்ஸ்ப்ளோரட்டரி ரிசர்ச். மாசு புகார்களை நிவர்த்தி செய்ய பசுமை டெல்லி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியது யார்? இதற்கான விடை அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் மினியேச்சர் ரயில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான விடை கேரளாவில் உள்ள வேலி என்னும் கிராமத்தில் முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். பன்னாட்டு கதிரியல் தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரேடியாலஜி என்று கொண்டாடப்படுகிறது. இதற்கான விடை நவம்பர் 8. பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான விடை ரஷ்யாவை சேர்ந்த டேனியல் மெத்வதேவ். நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநிலம் எது? இதற்கான விடை தமிழ்நாடு. பசுமையை நோக்கி செல்லுங்கள் கோ எலக்ட்ரிக் கேம்பெயின் என்ற பிரச்சாரமானது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான விடை ஆந்திர பிரதேசம். ONGC வித்தேஷ் லிமிடெட் அதாவது OVL இன் புதிய நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை AK குப்தா. உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை நவம்பர் 5. IPL வரலாற்றில் சமீபத்தில் நேபாள இராணுவத்தின் கௌரவ பதவி யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை இந்திய இராணுவ தலைமை தளபதி MM நரவனேவ். மேம்படுத்தப்பட்ட பினாகா ஏவுகணை எந்த மாநிலத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஒடிசாவில் உள்ள சண்டிப்பூர். டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 1000 வெற்றிகளை பெற்ற 4வது வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? இதற்கான விடை ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ரஃபேல் நடால். சர்வதேச புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை நவம்பர் 7. கொரோனா தடுப்பு மருந்துக்காக இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இதற்கான விடை வங்காளதேசம். மிஷன் சாகர் 2 திட்டத்தின் கீழ் எந்த நாட்டின் கடற்படை கப்பல் ஐராவாட் துறைமுகத்துக்கு வந்தது? இதற்கான விடை அமெரிக்கா. சமீபத்தில்
செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தை எந்த மாநில முதல்வர் தொடங்கினார்? இதற்கான விடை கேரள முதல்வர் பினராயி விஜயன். சமீபத்தில் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர்கள் யார்? இதற்கான விடை அமித் பங்கல் மற்றும் சஞ்சீத். தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சராக இருப்பவர் யார்? இதற்கான விடை க. பாண்டியராஜன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றுள்ளவர் யார்? இதற்கான விடை ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பைடன். நியூசிலாந்தின் முதல் இந்திய வம்சாவழி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இதற்கான விடை பிரியங்கா ராதாகிருஷ்ணன். சர்வதேச கதிரியக்கவியல் நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை நவம்பர் 8. இந்தியாவின் முதல் சூரிய சக்தியின் அடிப்படையை கொண்டு ஒருங்கிணைந்த கூட்டு குடிநீர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை அருணாச்சல பிரதேசம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.